Hello all, welcome to Dog History by பியூட்டிஷியன் ப்ளஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட். நீங்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மேக்கப்போட வரலாறு தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா வந்து 2200 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து ரோமியத்தில் உள்ள ஒரு தத்துவ ஞானி வந்து மேக்கப் பற்றி ஒரு அழகான ஒரு தத்துவம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா வந்து உமன்ஸ் வித்தவுட் பெயிண்ட் இஸ் லைக் ஃபுட் வித்தவுட் சால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து உப்பு இல்லாத உணவும் மேக்கப் இல்லாத பொண்ணும் வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிமு 1300 சேர்ந்த டேசின் இனத்தவர்கள் கலரை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது வந்து அவங்க யூஸ் பண்ண மேக்கப் கிட்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால இந்த அடிப்படையில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து மேக்கப் கண்டுபிடிச்சி வந்து எகிப்தியர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கெலினா மற்றும் மெலாசிட் போன்ற தனிமங்கள் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலியமாக வந்து அவங்க ஐஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப அழகாகவும் வந்து தெரிஞ்சிருக்கு. எகிப்தியர்கள் வந்து என்ன நம்புகிறாங்க அப்படின்னா வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க கடவுள் கூட வந்து நெருங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து மேக்கப்ஸ்க்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு வந்து அவங்க அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் வந்து வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ்லேயும் பாடியிலையும் வந்து அட்டைப்பூச்சிகள்லாம் ஒட்ட வச்சு அந்த ரத்தத்தை வந்து உறிஞ்சு அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து வெளியிட்டு போய் வெள்ளையாக தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஐ மேக்கப்புக்கு வந்து மிடோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த ஐ மேக்கப் வந்து ரோமுக்கும் கிரீஸ்க்கும் வந்து பரவ ஆரம்பிச்சு அங்கே இருக்கவங்க அந்த ஐ மேக்கப்புக்கு வந்து கோலா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ரோமியர்கள் வந்து அந்த காலத்திலேயே வந்து எகிப்தியர்களையும் தாண்டி வந்து ஐஷேடோஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எது வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கிரைண்ட் மினரல்ஸ், அதாவது தாது பொருட்கள் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆயில், பிளான்ஸ்லேயும் அனிமல்ஸ்லேயும் இருக்க கொழுப்புகள் ஆயில்ஸ் அதை வச்சு தான் வந்து அவங்க ஐஷேடோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து ரோமியர்கள் தான் வந்து ஸ்கின் கேர் க்ரீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க இதை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹனி வேக்ஸ், ரோஸ் வாட்டர், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் வச்சு அவங்க வந்து ஸ்கின் கேர் க்ரீம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபேஸில் உள்ள ரிங்கிள்ஸ்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் பிளட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணி அதில் வந்து சிரம் கண்டுபிடிச்சி அப்போவே வந்து அவங்க சிரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு 10% பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியறதில்ல. இதையும் தாண்டி வந்து அவங்க அந்த காலத்திலே வந்து சிரம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது ரொம்பவே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. கிமு 3000 சைனாவை சேர்ந்த ஜவம்சத்து மக்கள் தான் வந்து முதலாக வந்து நெயில் பாலிஷ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம் அரபிக், ஜெலட்டின், ஹனி வேக்ஸ், எக் ஒயிட் இதெல்லாம் வச்சு தான் அவங்க நெயில் பாலிஷ் போட்டிருக்காங்க. அதுபோக வந்து அப்போவே வந்து அவங்க கேஸ்ட் ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து நெயில் பாலிஷில் உள்ள சில்வர் கலர், கோல்டு கலர் அண்ட் டார்க் கலர்ஸ்லாம் வந்து ஹை கேஸ்ட்டும் அண்ட் டல் கலர்ஸ் வந்து லோ கேஸ்ட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போவே வந்து அவங்க கேஸ்ட் ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது போக வந்து ரோஸ் பவுடர் அண்ட் ஃபேக் ஐப்ரோஸ்லாம் வந்து சைனா மக்கள் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிமு 610 பிளம் பிளாசம் மேக்கப் அப்படின்றது வந்து சைனாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அது என்ன மேக்கப் அப்படின்னா வந்து மேக்கப்லாம் முடிச்சக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஃப்ளாரோட பெட்டல்ஸ் வந்து சைடில் வந்து தொங்க விடுவாங்க. அதுதான் வந்து அந்த பிளம் பிளாசம் ஃபேமஸ் மேக்கப். ஜப்பானில் கிமு 1500 காலகட்டங்களில் ஜப்பானிய மக்கள் வந்து அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவுலாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது போக வந்து லிப்ஸ்டிக்ஸ்க்கு வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா களிமண் ப்ளஸ் அயன் ஆக்சைடு வந்து கலந்து அவங்க வந்து மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக் வந்து அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து சொல்லுவாங்க அழகை பற்றி பேசும்போதே வந்து நீ என்ன பெரிய கிளியோபெட்ராவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளியோபெட்ராவே வந்து நம்ம எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள் தான். இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மேக்கப்ன்றது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான், லேடிஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கிடையாது. மேக்கப்ன்றது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா உங்க இருக்கிற பியூட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் வந்து மேக்கப். ஸோ நீங்கள் வந்து மேக்கப்பில் இருக்கும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாருமே வந்து க்ரூம் பண்ணிக்கோங்க, உங்கள் பியூட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ. Let we all see in next video. Bye bye.